வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். 6ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு நம்மளோட கால்குலேஷன் ஃபார்முலால பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சார்ட்ல நிஃப்டி ஓப்பனிங் 7ஆம் தேதி 23,649ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது கரெக்டாக பைவட் பாயிண்ட் ஜோன்ல நம்ம ஓப்பன் ஆகி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இங்கே சப்போர்ட் லெவலில், அதாவது சப்போர்ட் லெவல் 1ஆன 23,531ல் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் பைவட் பாயிண்டான 23,652ல் நமக்கு டச் ஆகி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி சப்போர்ட் லெவல் 1 ரீச் பண்ணியிருக்கு. ரீச் பண்ணி சப்போர்ட் லெவல் 2 ஜோன் வரைக்கும் நமக்கு 2, அதாவது 23,435 வரைக்கும் கீழே இறங்கி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி சப்போர்ட் லெவல் 1ஆன 23,531, அதாவது சப்போர்ட் லெவல் 1 ஜோன்ல 23,559ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நாம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட். இந்த 1 ஹவர் சார்ட்ல 2 சேனல்களை பார்க்குறோம். இந்த சேனல் பிங்க் ஆரஞ்சு கலர்ல இருக்க இந்த சேனல் முதல்ல ஜனவரியில டவுன் ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் பண்ண பாயிண்ட்ல இருந்து நம்ம அடுத்து லோ லெவல் 22,700 வரைக்கும் மூவ் ஆனப்போ அந்த பாயிண்டையும் வச்சு ட்ரா பண்ண சேனல். இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து எங்க இந்த 23,800ல பவுன்ஸ் பேக் ஆச்சு. பவுன்ஸ் பேக் ஆன சேனல் வச்சு இன்னொரு சேனல், இந்த எல்லோ கலர் சேனல் ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த சேனல்ல பார்க்கும் பொழுது இங்க 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு இந்த ஆரஞ்சு கலர் சேனல்ல என்டர் ஆகாம பவுன்ஸ் பேக் ஆகி எல்லோ கலர் சேனல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்த கட்டம், இந்த எல்லோ சேனல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆக போகுதா அல்லது திரும்பவும் நமக்கு ஆரஞ்சு கலர் சேனலுக்குள்ள என்டர் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரஞ்சு கலர் சேனல்ல என்டர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு திரும்பவும் இந்த சேனல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். எல்லோ சேனலுக்குள்ள நுழைஞ்சு 23,800 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 23,800 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு. அந்த 800 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,000 வரைக்கும் கண்டிப்பா நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,694, நமக்கு 23,800 இந்த லெவல் ரீச் ஆகல. லோ லெவல் பார்க்கும் பொழுது 23,433, சப்போர்ட் லெவல் 23,550. இங்க இந்த லெவல்ல ரீச் ஆயிருக்கான்னா இங்க பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி 23,400 இந்த ஜோன்ல என்டர் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும் பொழுது 23,559 க்ளோஸ் ஆகும் பொழுது முதல்ல நம்ம வச்சிருக்க சப்போர்ட் லெவல் இந்த ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட். இந்த 4 மணி நேர சார்ட்ல முதல் பாதியில பார்க்கும் பொழுது நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. இந்த இடத்துல தான் அதிகபட்ச லெவலையும் 7ஆம் தேதிக்குரிய அதிகபட்ச லெவலை நிஃப்டி 50 தொட்டிருக்கு. அடுத்து இரண்டாவது பாதியில பார்க்கும் பொழுது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தாலும் முடியும் பொழுது நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் 7ஆம் தேதிக்குரிய லோ லெவல் இரண்டாவது பாதியில் தான் டச் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டிக்குரிய அனலைசிஸ் பத்தி பார்ப்போம். 6ஆம் தேதி பிப்ரவரி பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ட்ரேடிங்ல ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட். நிஃப்டி
பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 50,484. பைவட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சு. ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பார்த்தோம்னா 50,603, பைவட் பாயிண்ட் 50,376. இப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பைவட் பாயிண்ட் ஜோனில் ஆர்டரை ஓப்பன் பண்ணியிருக்கும் பொழுது மேல் நோக்கி நமக்கு நகரும் பொழுது முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 50,603, அதாவது ஜோன் செட் பண்ணியிருப்போம். எக்ஸாக்ட் பாயிண்ட் எடுக்கக்கூடாது. 50,603னா 50,580 இருந்து 620 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் எடுத்துக்கலாம். அந்த ஜோனுக்குள்ள மூவ் ஆகுறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆர்டரை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பை ஆர்டரை ஓப்பன் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணும்போது இங்கே நமக்கு மேலும் இன்னும் மேலே நகர போகுதா அல்லது கீழே இறங்க போகுதா அப்படிங்கிறத அடுத்த கேண்டில் பார்ப்போம். அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே அடுத்த கேண்டில் இறங்கியிருக்கு. இறங்கியிருக்கும் பொழுது அந்த ஆர்டர் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. மேலும் அடுத்து கீழே இறங்கும் பொழுது நம்ம செல்லிங் ஆர்டர் ஓப்பன் பண்ணியிருந்தா இங்கே பைவட் பாயிண்ட்ல செக் பண்ணியிருப்பீங்க. பைவட் பாயிண்ட்ல செக் பண்ணும் பொழுது பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது திரும்பவும் கீழ் நோக்கி நகருதா அப்படின்னு இங்கே கீழ் நோக்கி நமக்கு நகரும் பொழுது வெயிட் பண்ணியிருப்பீங்க. சப்போர்ட் லெவல் 1 50,199ல் ஒரு செக்கிங் நடக்கும். இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது திரும்பவும் கீழே நகருதான்னு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு மேலே போகிறத பார்த்துருப்பீங்க. அப்போ இங்கே இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு ஒரு ரிஸ்க் இல்லாத லாஸ் இல்லாத நல்ல ஒரு ட்ரேடிங் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு முன்கூட்டியே இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு ட்ரேடிங் பிளான்ஸை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் பைவட் பாயிண்ட்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நல்ல ஒரு ரேலி இருந்து திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கி சப்போர்ட் லெவல் 2ஆன 49,972 பிரேக் அவுட் பண்ணி முடியும் தருவாயில சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் சப்போர்ட் லெவல் 1 ஜோனான 50,158ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டு நிஃப்டி மாதிரியே இந்த சேனல் 2 சேனல் இருக்கு. இது வந்து ஜனவரியில் பிரேக் அவுட் ஆன சேனல். இதுக்கு அடுத்து இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி மேலே பேங்க் நிஃப்டி போகும் பொழுது இந்த ஆரஞ்சு கலர் சேனலை வரைஞ்சிருந்தோம். இந்த ஆரஞ்சு கலர் சேனலை டாப் லெவலில் டச் பண்ணோடனே திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதுக்குரிய காரணமும் பார்த்தோம். இங்கே நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்ஷன் கொடுத்து இப்போ நமக்கு இந்த சேனலுக்குள்ள அடுத்து என்ட்ரு ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரலாம். இங்க இன்னும் என்ட்ரு ஆகலை. ஆரஞ்சு கலர் சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரங்களில் ஒன்று இந்த ஆரஞ்சு கலர் சேனல்லையே ஹெட் அண்ட் ஷோல்டரில் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி பிங்க் கலர் சேனலுக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு திரும்பவும் 48,000 வரைக்கும் பிரேக் அவுட் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 50,641. இங்கே சப்போர்ட் லெவல் 50,400 வச்சுருக்கோம். இந்த சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணியிருக்கு. 50,700 ரீச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள வந்திருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது 50,158ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லெவலையும் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இந்த லெவல்லையும் பவுன்ஸ் பேக் ஆகி 50,158ல க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது 49,000, அதாவது 50,000 பிரேக் அவுட் பண்ணியும் கீழே மூவ் ஆயிருக்கு. 49,871 இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகி அதுவும் 158. இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இந்த 2 லெவலுக்கும் நடுவில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் பாதி 4 மணி நேரத்தில்
அதிகபட்ச அளவான 50,641, அதாவது 7ஆம் தேதிக்குரிய அதிகபட்ச லெவல்ல முதல் பாதியிலேயே தொற்றுக்கு. மேலும் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கிறத இந்த கேண்டிலே நம்ம பார்க்க முடியுது. இங்கே இரண்டாவது பாதியில செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல தான் இருந்தது. ஏன்னா இரண்டாவது பாதியில தான் 7ஆம் தேதிக்குரிய குறைந்தபட்ச அளவான 49,871 தொற்றுக்கு. ஆனா முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் அதிக லெவல் ஆகி 50,204, கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்டுகள் அதிகபட்சம் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.